கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்க. இன்றைக்கு உங்களுக்குரிய வார்த்தை, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சங்கீதம் 23:3. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் எப்படின்னா ஆத்துமாவை தேற்றுகிறவர். ஆத்துமா அப்படின்னா நம்மளோட உள்ளார்ந்த மனுஷன், அதுதான் இருதயம். அப்படி தானே? நம்ம வெளிப்பிரகாரம் சோர்வடைஞ்சால் கூட பரவாயில்ல, ஆனால் இருதயம் சோர்வடைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. நம்ம எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கலாம், இல்லை எவ்வளோ பிரயாசப்படலாம், ஆனால் அதெல்லாம் ஒன்றுமே பலன் இல்லை அப்படின்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஆத்துமா சோர்வடைஞ்சிருமா. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் எப்படின்னா, இருதயம் காயப்பட்டவர்கள் யார் அப்படின்னா ஆத்துமாவில் சோர்வடைஞ்சு யாரெல்லாம் இருதயத்தில் பலவீனப்பட்டு சோர்ந்து போகிறாங்களோ அவங்க தான். ஆனால் அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா தேற்றுவாராம். தேற்றுறது மாத்திரம் இல்லை, தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில் நடத்துகிறார். அப்படின்னா அதிலிருந்து எப்படி அவங்க வெளியில் வர்றது, எந்த பாதையில் நடக்கிறது அப்படின்றத ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். வேதத்தில் ஒரு வார்த்தை போட்டிருக்கு, நான் உனக்கு நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஸோ நீங்கள் இன்றைக்கு ஒருவேளை ஆத்மாவில் பலவீனப்பட்டு சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் ஆத்மாவை தேற்றி நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு நேர்த்தியான வழியில் உன்னை நடத்துவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? வெளிப்பிரகாரம் நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வாழ்கிறது வாழ்க்கை இல்லை. இருதயத்தில் ஒரு சமாதானம் வேணும். அந்த சமாதானம் எப்போ வரும் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை நடத்தும் போது தான். ஸோ இன்றைக்கு ஏசப்பா, நீங்கள் என்னோடய ஆத்மாவை தேற்றி உங்களை நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துவேன்னு சொன்னீங்களே, அதற்காக நன்றி சுவாமி. அப்படிப்பட்ட பாதையில் என்னை நடத்த வேண்டுமா செபிக்கிறோன்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.